அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய கல்முனை வாழ் மக்களே, நம்முடைய பிராந்தியத்தில் குறிப்பாக நாட்டின் பல பிரதேசங்களிலும் மிகவும் அனர்த்தமான ஒரு சூழலை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே கல்முனை வாழ் மக்களுக்காக கல்முனை முஹியுத்தீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் மற்றும் நாகூர் ஆண்டகை தர்கா ஷரீப் கடற்கரை பள்ளிவாசல் நிர்வாக சபையின் ஏற்பாட்டிலும் ஊர் மக்களுடைய முக்கியஸ்தர்களின் ஏற்பாட்டிலும் நம்முடைய பிராந்தியத்தில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக உணவு மற்றும் இதர உதவிகளை வழங்குகின்ற மிகவும் பாரிய நிகழ்ச்சி நிரல் ஒன்று தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கல்முனை பிராந்தியத்தில் குறிப்பாக அதிகமான இடங்களில் வீதிகளிலும் வீடுகளிலும் வெள்ளப்பெருக்கினால் மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். உணவுகளை சமைப்பதற்கு கூட கஷ்டமான ஒரு சூழலிலும் இதர உதவிகளை அடைவதற்கான வழிவகைகள் தடைப்பட்டிருக்கின்ற நிலையிலும் இருக்கின்ற நமது பிராந்தியத்தில் நாம் நமது பள்ளிவாசலுடைய தலைமைத்துவத்தின் கீழ் நம்மால் முடியுமான தனவந்தர்கள் நமது பொருளாதாரங்களை தர்மமாக பள்ளிவாசல் தலைமைத்துவத்தின் ஊடாக அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கின்ற இந்த நல்லதொரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதை மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். அது மட்டுமல்ல, இந்த பணியை பூரணமாகவும் திருப்திகரமாகவும் வெற்றிகரமாகவும் செவ்வனே நிறைவேற்றுவதற்கு நம்முடைய ஊரில் இருக்கின்ற அமைப்புகள், சங்கங்கள், விளையாட்டு கழகங்கள் முஹியுத்தீன் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபையோடு இணைந்து செயலாற்றுமாறு மிக பணிவாக வேண்டிக் கொள்கின்றோம். அதே போன்று கஷ்டப்பட்ட மக்களுக்கு இலகுவான முறையில் அந்த உதவிகளை சென்றடைவதற்கும் உதவிகளை வழங்குகின்ற விடயத்தில் இலகுவான வழிமுறைகளையும் கடைபிடிக்கும் முகமாக முடிந்தவரை நம்முடைய குடும்ப உறவுகளுக்கு ஒவ்வொரு குடும்ப உறவிலும் வசதி படைத்தவர்கள் நாமவே அந்த உணவுகளை தாமாகவே வழங்கிவிட்டோம் என்றிருந்தால் நிச்சயமாக பள்ளிவாசல் மூலமாக அந்த உதவிகளை கொடுப்பதிலே சிரமங்களை தவிர்க்க முடியும். உதாரணமாக, நம்முடைய ஊரில் சுமார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கின்ற வேளையில் எல்லோருக்கும் பள்ளிவாசலினால் உரிய நேரத்திற்கு இந்த உணவுகளை அல்லது உதவிகளை கொண்டு சேர்ப்பது மிகவும் கடினமாக இருக்கும். அதனால் ஒரு குடும்பத்தவர் வசதி படைத்த ஒருவராக இருந்தால் தன்னுடைய அண்டிய தனது குடும்பத்தவர்களுக்கும் அயலவர்களுக்கும் சுமார் 5 அல்லது 10 அல்லது தன்னுடைய வசதிக்கு ஏற்ப குடும்பங்களுக்கு உணவுகளை வழங்குகின்ற பொழுது பள்ளிவாசல் மூலமாக கொடுக்கப்படுகின்ற அந்த உணவுகளை மிகவும் குறுகிய நேர காலத்திற்குள் பொருத்தமான அல்லது உணவுகள் கிடைக்காத மக்களுக்கு மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுப்பதற்கான வாய்ப்பை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்ல, நாங்கள் ஆள் பற்றாக்குறை வெள்ளப்பெருக்கிலே இருக்கின்ற மக்களுக்கு உணவுகளை கொண்டு சேர்ப்பதற்கு ஆள் பற்றாக்குறையையும் நாங்கள் சமாளிக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய குடும்பத்திலும் அயலவர்களிலும் இருக்கின்றவர்களுக்கு குறிப்பிட்ட வசதி படைத்த தனவந்தர்கள் அயலவர்களுக்கும் குடும்பத்துக்கும் உதவிகளை நேரடியாக கொடுப்பதன் மூலம் இந்த உதவிகளுக்கான வேலைப்பளுக்களை குறைக்க முடியும். இது ஒரு நாளோடு அல்லது 2 நாளோடு பூர்த்தியாகின்ற அனர்த்த நிகழ்வா இல்லையா என்கின்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது. வானிலை அறிக்கையின்படி இந்த நிலை நெடுங்காலத்திற்கு தொடரக்கூடிய அல்லது நீண்ட நாட்களுக்கு தொடரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்ற காரணத்தினால் முடியுமான வரை இந்த உதவிகளில் அனைவரும் பங்கெடுத்து நம்மால் முடியுமான சுமைகளை நிர்வாகத்திற்கு குறைத்து நமது குடும்பத்திற்கும் அயலவர்களுக்கும் நாமே உணவுகளை வழங்குவதன் மூலம் இந்த வேலைப்பளுக்களை குறைக்க முடியும் என்பதை தாழ்வாக வேண்டிக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த உணவுப் பொதிகளில் பெற்றுக்கொள்ளுகின்ற மக்கள் எடுக்க வேண்டிய கவனம், இன்றைய உணவு நமக்கு கிடைத்து விட்டதென்றால் நம்முடைய அயலவர்களில் யாராவது கிடைக்காதவர்கள் இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு அந்த உணவுகள் சென்று சேர்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மாறாக ஒரே இடங்களில் பல உதவிகள் சென்று சேர்வதை தவிர்த்து சேமிப்புகளையும் தவிர்த்து அன்றைய பிரச்சனைகளை மக்களுக்கு அன்றைய தேவைகள் பூர்த்தியடைகின்ற அளவுக்கு சென்று சேர்வதற்கு ஊர் மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் உங்களிடத்திலே விடயமாக வேண்டிக் கொள்கின்றோம். எனவே கண்ணியத்துக்குரிய ஊர் தனவந்தர்களே, நீங்கள் உங்களுடைய தர்மங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் திருப்திகரமாக அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை அடைந்திருக்கின்றீர்கள். உங்கள் தர்மங்களை நீங்கள் அனைவரும் பள்ளிவாசலின் தலைமைத்துவத்தின் ஊடாகவும் கொடுப்பதோடு அது ஏழை எளிய மக்களுக்கு சென்று சேரும்.
உங்களுடைய குடும்பம், உங்களுடைய அயலவர்களுக்கு நீங்களே நேரடியாகவும் கொடுத்து உங்கள் தர்மத்தின் பெருமானத்தை அல்லாஹ்விடத்திலே அதிகரித்து நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொள்கின்றோம். கல்முனைவாழ் இளைஞர்களே, அமைப்புகளின் உறுப்பினர்களே, செயற்பாட்டாளர்களே, சமூக அமைப்புகளே, நீங்கள் அனைவரும் முஹீதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் மற்றும் கடற்கரை பள்ளிவாசல் நாகூராண்டகை தர்கா ஷெரீஃபினால் நிர்வாக சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த உதவி வழங்குகின்ற இந்த திட்டத்திலே உங்களை மிகவும் அர்ப்பணிப்புள்ளவர்களாக பயன்படுத்தி இந்த உதவிகள் உரியவர்களுக்கு, தகுதியானவர்களுக்கு, உண்மையிலேயே வெள்ளத்தில் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, வீடுகளை இழந்தவர்களுக்கு, வீடுகளில் வாழ முடியாதவர்களுக்கு, அல்லது தங்குமிடங்களுக்கு ஒதுங்கி இருக்கின்றவர்களுக்கு, இப்படியான கஷ்டப்பட்ட மக்களை தேடிச் சென்று உரியவர்களுக்கு நியாயமாக எல்லோருக்கும் உதவி சென்று சேரக்கூடிய அளவுக்கு நீங்கள் அந்த பணிகளை பாரமெடுத்து இந்த பள்ளி வாயலோடு இணைந்து நீங்கள் அனைவரும் செயலாற்ற முன்வர வேண்டும் என்று நாம் அழைப்பு விடுக்கின்றோம். இவ்வாறு சமூக பணியிலே நீங்கள் களமிறங்கி இந்த பணிகளை செய்கின்ற பொழுது நம்முடைய ஊரிலே மிகப்பெரிய அழகிய முன்மாதிரியை நமது ஊருக்கு நாம் விதைத்தவர்களாக ஆக முடியும் என்பதை நாம் அறிவித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்களில் நமது ஊரிலே நமது ஊரின் அடையாளத்தை பிரதிபலிக்கின்ற கடற்கரை பள்ளிவாசல் நாகூராண்டகை தர்கா ஷெரீஃபினுடைய கொடியேற்று விழா இடம்பெறவிருக்கின்ற இந்த வேளையிலே நாம் அனைவரும் இந்த ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு அனர்த்த காலத்தையும் அடைந்திருக்கின்ற காரணத்தினால் நாம் அனைவரும் எம்மால் முடியுமான அமைப்புகள், சிவில் அமைப்புகள், விளையாட்டு கழகங்கள், சிறிய சிறிய பள்ளி வாயில்கள், தக்கியாக்கள் அனைத்தின் மூலமாகவும் மக்களுக்கு உதவிகளை வழங்க முடியும் என்பதையும் இந்த நேரத்திலே நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்திலே வீதியிலே செல்லுகின்ற பொழுது பிறருடைய வீடுகளுக்கு வெள்ளத்தினால் அசௌகரியங்களுக்கு மேல் அசௌகரியங்கள் ஏற்படுகின்ற அளவு கனதியான வாகனங்களை நாங்கள் ஓட்டிச் செல்வதன் மூலமாக அல்லது மக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய முறையாக நாம் எம்முடைய வாகனங்களை செலுத்தாமல் வீதிகளை இயற்கைக்கு புறம்பாக நாம் பயன்படுத்தாமல் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, முடியுமான வரைக்கும் வெள்ளங்கள் வடிந்தோடுவதற்கான வழிவகைகள் என்ன என்ன இருக்கின்றதோ அவைகளை எல்லாம் நாம் அடையாளம் கண்டு தனிநபர்களினால் அவைகளை எவ்வாறு சரிப்படுத்த முடியும் என்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கழகங்களாக இவைகளை நிவர்த்தி பண்ண முடியும் என்பதை நாம் இனம் கண்டு அவைகளையும் நிறைவேற்ற வேண்டும். இது போக கல்முனை மாநகர சபை மற்றும் பிரதேச செயலகத்தின் ஊடாக அல்லது அரசியல் பிரமுகர்கள் ஊடாக எவைகளை நாம் நிறைவேற்ற முடியுமோ அவைகளையும் நாம் கட்டாயமாக இனம் கண்டு உரிய அதிகாரிகளுக்கு நாம் அறிவித்து அவைகளையும் செயல்படுத்த முடியும். குறிப்பாக தேங்கி இருக்கின்ற வெள்ளத்திற்கு நாங்கள் நிவாரணங்களை மட்டும் கொடுத்து விடாமல் அந்த வெள்ளங்களை அவசரமாக வடிந்தோடுவதற்கு நம்மால், தனிநபர்களால் அல்லது அமைப்புகளால் அல்லது அரச அலுவலகங்களினால், உத்தியோகத்தர்களினால் என்ன முயற்சிகளை, நடவடிக்கைகளை எடுக்க முடியுமோ அந்த நடவடிக்கைகளை எடுத்து எம்முடைய ஊரின் வீதிகளில் இருக்கின்ற கான்களை சுத்தம் செய்து அந்த வழிகளை திறந்து கடலுக்கு நீர் சென்று சேரக்கூடிய வழிவகைகளை ஏற்படுத்துவதன் மூலமாக அனர்த்தத்தில் இருந்து கூடிய காலத்துக்குள் நாம் எம்முடைய குறுகிய காலத்திற்குள் எம்முடைய மக்களுக்கான தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்ய கூடுதலான கவனங்களை எடுக்க வேண்டும் என்று இந்த கட்டத்திலே வேண்டிக் கொள்கின்றோம். எனவே அன்பிற்குரிய இளைஞர்களே, தனவந்தர்களே, ஊர் பிரமுகர்களே, சிவில் அமைப்புகளே, விளையாட்டு கழக உறுப்பினர்களே, இந்த விடயத்திலே நாம் கூடிய அவதானத்தை செலுத்தி நம்முடைய ஊரில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண சூழலில் ஒவ்வொரு ஊருக்கும் முன்மாதிரியாக இந்த ஊரிலே செய்து காட்டினால் நிச்சயம் ஏனைய ஊர்களும் இந்த படிப்பினையை கடைபிடித்து அவர்களுடைய ஊர்களிலும் செயல் ஆற்ற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனைய ஊர்கள் பாதிக்கப்பட்டது நம்முடைய ஊர்கள் மட்டுமல்ல, ஏனைய ஊர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே நிவாரணங்களை வழங்குகின்ற பொழுது உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்களை ஒவ்வொரு ஊரிலும் அடையாளம் கண்டு அவர்களுக்கு கொடுப்பதிலே நாம் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும், முனைப்பு காட்ட வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய பிராந்தியத்தில் நம்மை அண்டி வாழுகின்ற மாற்று மத சகோதரர்கள் யாராவது இந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் நம்மால் உதவ முடியும் என்றால் அந்த உதவிகளையும் நாம் அனைவரும் வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாருஸ் ஸஃபா தொலைக்காட்சியின் பதிவாக இந்த பதிவை நாங்கள் இடுகின்றோம். இந்த ஒளிப்பதிவை
வீடியோ ஒளிப்பதிவை எங்களுக்கு வழங்கிய சகோதரர் ஜாகிர் ஹுசைன் ஆதம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.